நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். விசேஷ விதமாய் இந்த லாக்டவுனில் பல போராட்டத்தோடு, பல பிரச்சனைகளோடு, பல உபத்திரத்தோடு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். இயேசுவின் நாமத்தில் இக்காலத்தின் பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல. நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் என்னுடைய சபையின் ஆராதனையை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். விசேஷ விதமாக இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு யாவருக்கும் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து நாம் சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்த போகிறோம். ஒரு பழைய பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி குடும்பத்தோடு ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துங்கள். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்கு எழுந்தவரே. இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவில் நிறைந்து நாம் பாட போகிறோம். ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். ஜீசஸ். ஓ நன்றி ஆவியானவரே. குடும்பத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சேர்ந்து நாம் சேர்ந்து குடும்பத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. கரலை தட்டி இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். மனிதர்கள் கைவிட்டாலும் நீங்கள் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கைவிட மாட்டார். சேர்த்து கரங்களை தட்டி ஆமென் உற்சாகமாய் ஆவியில் நினைத்து ஓ ஜீசஸ். பிசாசின் போது ஏறிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. கரலை தட்டி இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாய் எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அவர் மாறாதவர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம். சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் ஆவியில் நினைத்து ஆமென். நன்றி ஆண்டவரே. மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் மாம்சம் அழுகி தாரிட்டாலும், மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி தாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார். சத்தத்தை உயர்த்தி இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஓ நன்றி ஆவியானவரே. அவர் யெகோவா ஷாலோம், சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
இந்த லாக்டவுன் வருமானம் இல்லை, சரியான ஆதாரம் இல்லை, வேலையில்லாத ஒரு சூழ்நிலை, கடன் நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயா? நல்லா கரங்களை கட்டி சேர்ந்து ஆண்டவர் உயர்த்து. ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், சேர்ந்து ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. சத்தமாய் எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மறுபடியும் சேர்ந்து எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சேர்ந்து சொல்லுவோம் கடைசியா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சத்தமா சொல்லுவோம். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சீசரை பார்த்து சொன்னார், பூமியின் கடைசி நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். பூமி கடைசி நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு என்னோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்ற பாடலை தேவநாமத்துக்கு மகிமைக்கென்று நாம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை யூடியூப் மூலமாய் பார்த்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தரோடு பேசுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எல்லாம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி குடும்பத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவி நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து ஆண்டவர் உயர்த்தலாமா? கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நன்றி ஆவியானவரே. ஓ ஜீசஸ், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. எல்லா உற்சாகத்தோடு ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆவி நிறைந்து உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி நான் பாடுவேன், அவன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். சேர்த்து கரங்களை தட்டி சொல்லும். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஆமென். ஐயா இரக்கம் நிறைந்தவரே. வாயிலை திறந்து எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நல்ல கரங்களுக்கு உற்சாகம் சொல்லு போகாமல் ஆண்டவரை வாழ வைப்பார், நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். சொல்லு போகாமல் மகனே மகனே நல்ல உற்சாகத்தோடு ஆண்டவரை உயர்த்துவோம்.
நடத்துகிறீர். ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே. சேர்ந்து சொல்லுவோம், ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல் நாயகரே. ஆமென். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்களை பார்த்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் என்று சொல்லி ஆண்டவர் மனதுருகி கரம் நீட்டி ஆண்டவர் அற்புதம் செய்து அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினாராம். கர்த்தருடைய மனதுருக்கும் உங்கள் மேல் இந்த காலவேளை இறங்கி வருகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா? உந்தன் பாதம் அமர்ந்து வந்தேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இப்படி நான் பாடுவேன். நல்ல மூச்சை கரலை தட்டி என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். அவர் மாறாதவர், அவர் மேன்மைப்படுத்துகிறவர், அற்புதம் செய்கிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர், நமக்கு நல்லவர்களுக்கு உதவி செய்கிறவர். ஆமென். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, எனக்கு நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஈசாயின் அடிமரம், தாவீதின் கிளை என்னப்பட்டவர், ஒருவரும் சேரப்படாத ஒளியில் வாசப்படுகிறது. அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகளை உடையவர். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த வாரம் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிறையா? சேர்ந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். நன்றி ஆவியானவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். கரலை தட்டி எப்படி நான் பாடுவேன், ஜகமாய் என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். இசையா என்ன சொல்லி நான் துதிப்பேன். சத்தமா ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவர். நல்ல கரலை தட்டி வாயிலை திறந்து ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி
நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு கூட ஆண்டவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட ஆண்டவர் நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இந்த பாட்டை சேர்ந்து தேவ பிரசன்னத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். ஆமென். பகலேற பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவேன். சேர்ந்து மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உம்மை மறவேன். மகிமைக்கும் பார்த்து தாய்மடியில் அவள் குழந்தை போல அவர் நமக்கு தாய் தகப்பனாயிருக்கிறார். நமக்கு எல்லாமே அவர்தான். சேர்ந்து கர்த்தரை உயர்த்தலாமா? தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்வித்தீர் உம் அன்பினார். மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாயே கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாயே கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உம்மை மறவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பக்கம் போனாலும் தோல்வியோடு இருக்கிறீங்களா? அடைக்கப்பட்ட வாசலை இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் திறப்பார். சோர்ந்து போகாமல் ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கு. அதிசயத்தை இந்த மாதம் பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? மகிழ்வித்தீர் உம் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார்.
உமை மறவே. அவர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொள்ளது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் வார்த்தை நீ மறுதறியாமல் காத்து நடந்தபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். தாவீதின் திறவுகோலை உடையவர் நம் கொடுமை இருக்கிறார். சேர்ந்து உயர்த்துவோம். நன்றி ஆவியானவரே, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. வேளான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. நீதானையா, மணவாளனே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. எல்லாம் கரணம் தட்டி கடைசியா சேர்த்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். மகிழ்ச்சி மகுடம் நீதானையா, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம். மேலான சந்தோஷம் நீரே, உம்மை நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது என்ற பக்தன் சொன்னான், ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, பேரின்பம் இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, குடும்பத்தாலே நேசிக்கிற நபர்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தை இன்று தட்டி எழுப்புகிறார். கர்த்தரை தொடர்ந்து ஆராதனை செய்யுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள், ஆண்டவரை இரவும் பகலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த மாதம் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் கண்ணீரோடு இருந்திருக்கலாம், புலம்பலோடு இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனையோடு இருந்திருக்கலாம், எந்த பக்கம் போனாலும் தோல்வியோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அப்படி அல்ல. இந்த மாதம் உனக்கு வெற்றியின் மாதம், இந்த மாதம் உனக்கு ஜெயத்தின் மாதம், இந்த மாதம் பரத்திலிருந்து உனக்கு உதவி வருகிற மாதம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதம் உனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்கென்று நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பயபக்தியோடு கூட குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு பயபக்தியோடு கூட இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு பேசுவோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் குடும்பமாய் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனாலே ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஒரு மகா பெரிய விடுதலையை, சமாதானத்தை, சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதில் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ளும்படி, நம்முடைய கண்கள் திறக்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் நமக்கு கிரியை நடப்பிக்கப்படுமா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நாம் உண்மையாய் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுதும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இங்க வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு எரிகோவிலே ஒரு மனுஷன் போகிற பொழுது அவனை கள்ளன் கையிலே அவன் அகப்பட்டு கொண்டானாம். ஒரு மனுஷன் எரிகோவுக்கு வியாபாரத்திற்காய் போகிற நேரத்தில் கள்ளன் கையிலே அவன் சிக்கப்பட்டு அவன் வேதனை நிறைந்தவனாய், வசனம் சொல்லுகிறது, அவன் கள்ளனுடைய கையிலே அகப்பட்டு கொண்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை என்ன பண்ணாராம், உரித்து கொண்டார்கள். அடுத்தது சொல்லுகிறது, அவனை காயப்படுத்தினார்கள், குற்றுயிராக விட்டு போனார்களாம். அல்லேலூயா. அன்றைக்கு அவன் வியாபாரம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி எரிகோவின் வழியிலே போகிற நேரத்திலே அநேக கள்ளர்கள் வந்து அவனை என்ன செய்தார்களாம், அவனை அவனை அகப்படுத்தி கொண்டார்களாம், அவனுடைய கைகளில் பிடித்து கொண்டார்களாம். ஏனென்று சொன்னால் அவன் வியாபாரம் பண்ணுகிறதற்கு கொண்டு போன பொருட்கள், அவனுடைய பணம், அவனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கள் திருடி கொண்டார்களாம். அவருடைய வஸ்திரத்தை கூட அவர்கள் விடவில்லையாம். முதலாவது அவர்கள் உரிந்து கொண்டது வஸ்திரத்தையாம். இரண்டாவது அவனை காயப்படுத்தினார்களாம். ஏனென்று சொன்னால் அவன் வஸ்திரத்தை அவர்கள் கழற்றும் பொழுதே ஒருவேளை அவன் போராடி இருப்பான், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவன் போராடி இருப்பான். அவன் போராடுகிறது நிமித்தமாய் அவனை அடித்து காயப்படுத்தி அவனை குற்றுயிராய், அவனுக்கு உயிர் போகிற சூழ்நிலை, உயிர் கொஞ்சமாய் இருக்கிற சூழ்நிலை, இப்படி குற்றுயிராய் அவன் தவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட அந்த நிலையிலே அவன் கடந்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தற்செயலாய், அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த நேரத்திலே அவன் குற்றுயிராய் விழுந்து கிடந்தான். பார்த்தீங்களா? அந்த நேரத்திலே ஒரு ஆசாரியன் வருகிறார். ஆனால் அவனை தொடும் பொழுது ஒருவேளை அவன் மறைத்து விட்டால் ஆலயத்திலே போய் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, அது தீட்டாகிவிடும் என்று சொல்லி அவன் பக்கமாய் விலகி போனானாம். ஒரு லேவியன் கடந்து வந்தான், அவனை தொட்டு விட்டால் அவன் நமக்கு தீட்டாகிவிடும் என்று சொல்லி அவனும் அது ஒரு பக்கமாய் விலகி போய்விட்டான். ஆனால் சமாரியன் ஒருவன் வந்தான், அவனை பார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சரசம் வார்த்து அவனுடைய தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு போய் ஒரு சத்திரத்தினை விட்டு பராமரித்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்லவரும் நல்ல சமாரியனுமாய் இருக்கிறார். இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட ஒருவேளை வியாபாரம் செய்தோ, இல்லை குடும்ப சூழலை நடத்துகின்ற நேரத்திலேயோ, ஒருவேளை ஊழியம் செய்கிற நேரத்திலேயோ கள்ளன் உங்களை அகப்படுத்தி கொண்டு இருக்கலாம். கள்ளனுடைய கையிலே நீங்கள் சிக்கப்பட்டு உங்களுடைய வஸ்திரத்தை இழந்தவர்களா இன்றைக்கு மாறி இருக்கலாம். சிலர் பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தும் சமாதானம் இருக்காது, நன்மை இருக்காது. ஒருவேளை எல்லா சொத்து சுகம் இருந்தும் ஒரு நிம்மதியான தூக்கம் கூட தூங்க
முடியாதவர்கள் வாழ்க்கையிலே. ஏனென்று கேட்டால் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் பிசாசானவன் உரிந்து கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு அவருடைய மகிமையை, ஆண்டுடைய மகிமையை, அவர் கொடுக்கிற நன்மையை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலரை பார்க்கும் பொழுது வசதி வாய்ப்புகள் இருந்தும் அநேக வியாதி பலவீனங்கள், சிலரை பார்க்கும் பொழுது என்ன சுகமா இருந்தாலும் வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள், சாப்பிட முடியாத சூழ்நிலைகள், குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சண்டை, போராட்டம் என்று இப்பேற்பட்ட காரியம் என்ன, ஏன் இதற்கு ஏன் ஆண்டவர் நம்மை இப்படி சோதிக்கிறார், என்ன ஏன் ஆண்டவர் இப்படி வேதனைப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு வேளை நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு நாள் வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசானவன் தான், அவன் தான் ஒரு கள்ளன். வசனம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அன்றி வேறொன்றுக்கும் வரானாம். அப்போ பிசாசானவன் ஒரு குடும்பத்துல, ஒரு வேலை ஸ்தலத்துல, ஒரு வியாபாரத்துல, ஒரு மனுஷனிடத்திலே நுழைந்து அவனுடைய வஸ்திரத்தை, ஒருவேளை அவன் ஜெபிக்கிறவனாய் இருப்பான், நல்ல துதிக்கிறவனாய் இருப்பான், திடீர்னு உங்களால ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, சோர்ந்து போயிருப்பீங்க, இல்ல ஒரு வேலை சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுத்து ஜபத்தை நிறுத்தி இருப்பீங்க. ஆனால் அந்த காரணங்களை அவன் அறிந்து கொண்டு கள்ளன் உங்களை நோக்கி உங்க வீட்டுக்குள்ள, உங்க பக்கத்திலேயே வந்து உங்களுக்குள்ள அவனை அகப்படுத்தி கொண்டு, உங்களை அவனுக்குள்ள அகப்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், உங்களுடைய ரட்சிப்பே என்ற வஸ்திரத்தை அவன் பிடுங்கிக் கொள்கிறவனாய், உரிந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு சகோதரியே, நீ எவ்வளவோ உபவாசித்திருப்ப, ஜெபித்திருப்ப, பாடி இருப்ப, துதித்திருப்ப, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தேட முடியல, ஜெபிக்க முடியல, சூழ்நிலை சரியில்லை, வருமானம் இல்லை, இந்த லாக்டவுன்ல நெருக்கம், போராட்டம், இப்படிலாம் இருக்கும் பொழுது எப்படி நான் கர்த்தரை தேடுறது, எப்படி நான் ஜெபிப்பது, எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு மாற்றமும் வரல, நீ ஜெபிக்கவே கூடாது என்று சொல்லி கூட நீ ஒரு வேலை சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு மகனே, மகளே, இன்னைக்கு கள்ளனுடைய திட்டமே அதுதான். நீ ஜெபிக்க கூடாது, ஆண்டவரை துதிக்க கூடாது, ஆலயத்திற்கு போகக்கூடாது, ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாது என்று அநேக போராட்டங்களை இன்றைக்கு தேசத்திலும் குடும்பங்களுக்குள்ளும் இன்றைக்கு பிசாசு விதைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் கையிலே நாம் அகப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பின் வஸ்திரத்தை இழந்து போகிறவர்களாய் மாறிவிடுவோம். இன்றைக்கு ஒரு வேளை நீ அதை இழந்திருப்பாய் என்று சொன்னால், ஜெபிக்காம, துதிக்காம, பாடாம, கர்த்தரை தேடாம, இன்றைக்கு ஒரு வேளை ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இன்றைக்கு கள்ளனாகிய பிசாசு உன்னிடத்திலே, உன் குடும்பத்திலிருந்து உரிந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு சோதனைகள், பிரச்சனை, பாடு, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, தேவனுடைய ஐக்கியம் இல்லை என்று சொல்லி ஒரு வேளை நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா, நான் என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போயிருக்கிறேன், கள்ளனாகி பிசாசினிடத்திலே அவனுடைய வழியிலே நான் போனதினாலே, அவன் எரிகோவுக்கு போனதினாலே கள்ளர் கையில் அகப்பட்டான். இன்னைக்கு ஒரு வேளை நீ ஜெபத்தை விட்டு தேவனுக்கு விரோதமான ஒரு வழியிலே போயிருக்கலாம், தேவனுடைய விரோதமான ஒரு பேச்சுக்கு நீ இடம் கொடுத்திருக்கலாம், ஊழியக்காருக்கு விரோதமாய் கூட்டம் கூடி பேசியிருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குறை பேசிக் கொண்டே இருந்திருக்கலாம். நீ செய்த காரியம் இன்றைக்கு பிசாசின் வழியிலே நீ கடந்து போனதின் நிமித்தம் இன்றைக்கு கள்ளன் உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதலாவது உரிந்து கொண்டான். அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டாலே, அந்த பாதுகாப்பு வஸ்திரத்தை உரிந்து கொண்டாலே, பிசாசத்தை உரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், பலவீனங்களும் சோதனைகளும் பாடுகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி சலித்து போகிற ஒரு கிரியைகள் நடப்பிக்க ஆரம்பிக்கும். ஏன் என்று சொன்னால், நீ கர்த்தருடைய வழியை விட்டு எரிகோக்கு போகிற, பாவத்துக்கு போகிற, இருளுக்கு போகிற ஒரு வழியிலே நீ நடந்தது நிமித்தம். இன்றைக்கு ஆராய்ந்து பார், எத்தனை பிரச்சனை, எத்தனை தேசத்தில் உபத்திரம், கொள்ளை வியாதிகள், ஒரு பக்கம் வெட்டுக்கிளி வருகிற காரியங்கள், வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம், வேதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இன்னும் கர்த்தருடைய ஊழியக்காருக்கு விரோதமாய் நீ எழுப்பி பேசிக் கொண்டிருந்தார், கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வரவில்லை என்று அர்த்தம். இன்னும் கூட்டம் கூடி அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை என்று சொன்னால் உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை சோதனை இருக்கிறது, கர்த்தரை இன்னும் தேடாமல், இன்னும் சில காரியங்கள் லாக்டவுன் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதம் வாசிக்காம, ஜெபிக்காம, அவருடைய வார்த்தையை தியானிக்காம, ஏதோ ஒரு கேம்ல நீ அடிமையா இருக்கிற, ஏதோ ஒரு காரியங்களில, பாரம்பரிய விளையாட்டுகளை வீட்டுக்குள்ள
விளையாடி கொண்டிருக்கிற, தெருவில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வழியிலே நடக்காதபடிக்கு இந்த லாக்டவுன் நாட்களிலே அமர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய பாதத்தில் அமராமல் நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வீண் பேசுகிற இடங்களிலே கூட்டம் கூடி உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு அதை விட்டு மனம் திரும்ப ஆரம்பி. கள்ளர் கையிலே நீ அகப்பட காரணம் எது தெரியுமா? நீ கள்ளர் கையில அகப்பட காரணம் உன் வழி தவறாய் போகும் பொழுதுதான் கள்ளன் உன் வழியே வந்து அவன் உன்னை அகப்படுத்தி கொள்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பிசாசனை ஜெபிக்க விடல, பிசாசனை பாட விடல, பிசாசனை துதிக்க விடல, பிசாசு தான் எனக்கு செய்யறான்னு சொல்லி பிசாசை குறை கூறி கொண்டிருக்கிற. ஒருவேளை பிசாசுன்னு அதுக்கு செய்ய காரணம் நீ ஏதோ ஒரு வழிய பிசாசுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற. கள்ளன் வருகிற வழியில, கள்ளன் இருக்கிற வழியில நீ போகிறதுனாலதான் இன்னைக்கு கள்ளனுடைய கையில நீ அகப்பட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, நான் ஆண்டவரே அறியாமல் கூட்டம் கோடி வீணாய் பேசிவிட்டேன் ஆண்டவரே, நான் தேவையில்லாத மற்ற ஜனங்களை குறித்து குறை பேசினேன், என் குடும்பத்தினை குறித்து, என் சபையை குறித்து, என் ஊழியக்காரரை குறித்து நான் வேதனைப்படுத்தும் அளவிற்கு பின்னாக பேசிவிட்டேன், புறம் பேசிவிட்டேன். என் நாம் செய்தது தவறை, என் சிந்தனை செய்த என் தவறை நீங்க மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு கள்ளனுடைய கையிலே அகப்பட்டிருக்கிற உன் குடும்பத்தை, உன் மகனை, உன் மகளை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளையை ஆண்டவர் விடுவித்து கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லு, எதுக்குதான் ஆண்டவர் என்னை சோதிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சோதனைக்குரியவர் அல்ல, சோதனைக்காரன் பிசாசு, குறை கூறுகிறவன் பிசாசு. இன்னைக்கு நீ யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற, எதை நினைத்து கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போயிருக்கிற? ஒருவேளை நான் இப்படி சம்பாதிக்க முடியல, வருமானம் இல்லை, ஒருவேளை நான் தவறான வழியில போய் ஒரு வருமானத்தை நான் ஈட்டிக் கொள்ளலாம், ஏனென்றால் எனக்கு பணம் இல்லை, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அதனால நான் தவறான ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறேன்னு சொல்லி நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டு, அந்த பாவ வழியை விட்டு, அப்பேற்பட்ட பணத்தை சம்பாதிக்கிற காரியங்களை விட்டு நீ விலகுவாய் என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கள்ளனுடைய கையிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இல்லை, எனக்கு வருமானம் தேவை, எனக்கு பணம் தேவை என்று சொல்லி தவறான வழியிலே போவாய் என்று சொன்னார். ஒருவேளை இந்த சகோதரனோடு சேர்ந்து, இந்த சகோதரியோடு சேர்ந்து இந்த ஊழியக்காரரை தவறாய் பேசினால்தான் இவர்கள் மூலம் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஊழியக்காரரை புறம்பாய் பேசிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். உனக்கு ஐயோ என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு கள்ளனுடைய கையிலே நீ மாத்திரமல்ல, ஒரு குடும்பமே சிக்கிக்கொண்டு அது குற்றுயிராய் யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை மாறிவிடு. நண்பு மகனே, மகனே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் கள்ளன் கையிலே சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள வியாதி, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டங்கள், வருமானம் இல்லாத சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் நான் வழி தவறி எரிகோ என்ற இந்த இருளுக்கு நேராய் நடந்ததினாலே நான் கள்ளன் கையிலே சிக்கப்பட்டேன் அப்பா. இன்றைக்கு இந்த பிசாசின் பிடியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, உபத்திரத்திலிருந்து ஆண்டவரே நானும் என் குடும்பம் விடுவிக்கப்பட இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் நீ சொல்லும் பொழுது கர்த்தர் முதலாவது அவனுடைய கையிலிருந்து உன்னை விடுவிப்பார். வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் முறிந்து கொண்டார்களாம். இன்றைக்கு பிசாசு உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ஊழியக்காரனை கேவலமாய் பேசு, அவர்கள் யார் பேசுகிறார்களோ அவர்கள் கூட சேர்ந்து பேசு, சபையை தூஷணமாய் பேசு, சபை திறந்தால் கூட போகாத, இப்பேற்பட்ட ஆன்லைன் பிரேயர்களே பிரேயரை பார்த்து கொள்ளலாம், இப்படி எல்லாம் பிசாசு உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறானா? ஒருவேளை இவர்கள் சரியில்லை, அவர்கள் சரியில்லை என்று பேசுகிற நபர்களோடு ஆமா என்று சொல்லு என்று சொல்லி உன்னை பிசாசு உன் இருதயத்தை ஏவுகிறானா? இன்னைக்கு சொல்ல, ஐயோ நான் இந்த வழியில நடப்பதில்லை, இப்படி நான் பேசுவதில்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நான் மனம் திரும்பி நடப்பேன் என்று சொல்லுவாய் என்றால் உன் வஸ்திரம், உன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வஸ்திரம் பிசாசின் கையிலே உரிந்து கொள்ளப்படாதபடிக்கு ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாப்பார். அவருடைய வஸ்திரம் இருந்தால் மாத்திரம்தான் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியும். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் நீ உடுத்தி இருந்தாதான் உன்னை பிசாசு பார்த்து பயப்படுவான். ஐயோ இவர்களுடைய சரீரத்திலே கர்த்தருடைய வஸ்திரம் உடுத்தப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய ரட்சிப்பு இவர்களுக்குள்ளே இருக்கிறது, இவர்களை தொட முடியாது என்று அவன் பயந்து ஓடுவான். ஒருவேளை நீ மனிதர்களுக்கு பயப்பட்டு கர்த்தருக்கு பயப்படாமல் நீ ஒருவேளை நடப்பாய் என்று சொன்னால் பிசாசு உன்னை அகப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, உன்னுடைய வஸ்திரத்தையும் முறித்து கொண்டு உன்னை அவனுடைய வேலைக்கு உன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். வியாதியை கொடுத்து, பொருளாதார சூழ்நிலை நெருக்கங்களை கொடுத்து, அவமானங்களை கொடுத்து, படிச்சொற்களை கொடுத்து, கேவலங்களை கொடுத்து, நிந்தையாய் மாற்றி, உன்னை காயப்படுத்தி குற்றுயிராய் மாற்றி
மாற்றி விடுவான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவாயா, என் அன்பு சகோதரனை சகோதரியே, இதுவரைக்கும் இருதயத்திலே சிந்தையில யாரை குறித்தோ நீ ஏதோ பேசிவிட்ட, ஏதோ நீ யோசித்துக் கொண்டே இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கார். என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு நீ எரிகோ போகிற வழியிலே நான் போவதில்லை, ஊழியக்காருக்கு விரோதமாய் நான் பேசுவதில்லை, கர்த்தருடைய சமூகத்தை நான் தேடுவேன், அவர் வஸ்திரத்தை நான் பத்திரமாய் காத்துக் கொள்ளுவேன், அவர் வருகை மட்டும் அவர் கொடுத்த அழைப்பிலே நுழைத்திருப்பேன் என்று நீ உண்மையாய் நிற்கும் பொழுது என் அன்பு மகனே மகளே, கர்த்தர் உன்னை பத்திரமாய் காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். வசனத்துல பார்த்தீங்களே, தற்செயலாய் அந்த பக்கமாய் வந்த லேவியனும் ஆசாரியனும் பக்கமாய் விலகி போனாங்க. ஆனால் சமாரியன் தாழ்த்தப்பட்டவன் என்று தள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆனாலும் அவன் வந்த பொழுது வசனத்துல சொல்லப்படுகிறது பார்த்தீங்களா, அவன் கிட்ட வந்து மனதுருகிறான். முதல்ல அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசத்தை என்ன பண்றானா வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திலே போய் அவன் சொல்லுகிறான், பத்திரமாய் கொண்டு போய் விட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அவருடைய சமூகத்திலே நீ உண்மையாய் இருக்கும் பொழுது அவர் நன்மையை செய்கிறவர், நல்ல சமாரியன் அவர். அவர் அவன் பக்கமாய் வந்து யார் கைவிட்டாலும், ஒருவேளை குடும்பம் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் பார்த்துவிட்டு பக்கமாய் விலகி போகலாம், ஒருவேளை நீ நம்பி இருந்த நண்பர்கள் ஒருவேளை எனக்கு இவர்கள் தான் எல்லாமே செய்வார்கள் என்று யாரை முன்வைத்திருந்தாரோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, நீ காயப்பட்டதை பார்த்து, நீ குற்றுயிராய் கிடக்கிறதை பார்த்து பக்கமாய் விலகி போய் விடுவார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்ல சமாரியனாகிய என் தெய்வம் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். எல்லாரும் பிரச்சனைன்னு சொன்ன உடனே, உனக்கு கடன் சொன்ன உடனே, உனக்கு வியாதின்னு சொன்ன உடனே, உன்னுடைய சூழ்நிலை சரியில்லை, உன் குடும்பத்துல எப்போது சண்டை, எப்போது உபத்திரம் சொன்ன உடனே உன் குடும்பமோ நண்பர்களோ சொந்தங்களோ பந்தங்களோ பக்கமாய் விலகி போயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு அவனை கண்டு என்று வசனம் சொல்கிறது. நீ பிரச்சனையோடு இருக்கும் பொழுது அவர் கண்டு அவர் பக்கமாய் விலகி போகிற தெய்வம் இல்லை. என் அன்பு மகனே மகளே, அவர் மனதுருகுகிற தெய்வம், மனம் இறக்கம் நிறைந்த தெய்வம். அவர் சொல்லுகிறார், மனம் இறங்கி அவன் கிட்ட போய் பார்க்கிறான். அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயும் திராட்சரசமும், ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி எண்ணெயாகிய அபிஷேகத்தினாலும் திராட்சரசமாகிய என்னுடைய ரத்தத்தினாலும் உன்னுடைய காயங்களை, நீ இருதயத்திலே மனுஷர்கள் பேசின பேச்சுகள், ஏச்சுகள், அவமானங்கள், நிந்தைகள், ஒருவேளை உன்னை தள்ளிவிட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி கீழே தள்ளிவிட்ட காரியங்கள், இதெல்லாம் உனக்கு மனம் உடைந்த ரணமாயிருக்கும், காயமாயிருக்கும். ஒருத்தர் பேசின வார்த்தை உன் இருதயத்தை குத்துயிராய் கிழித்திருக்கும். ஆனா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் நல்ல சமாரியன் ஆயிடுச்சே, என்னுடைய பாவங்களை மன்னித்து உங்க ரத்தத்தால கழுவி உங்க எண்ணெயால அபிஷேகத்தால என் காயத்தெல்லாம், இருதயத்தில் உள்ள காயத்தெல்லாம் கட்டுங்கப்பா, என் இருதயத்தில் உள்ள பாரங்கள்லாம் நீக்கி போடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு உண்மையா நீ செபிப்பேன்னு சொன்னா, ஆண்டவர் குற்றுயிராய் கிடக்கவனை தேடி வந்து காயம் கட்டி அவர் அற்புதம் செய்து அவனை சுய வாகனத்திலே அவர் ஏற்றி கொண்டு போய் அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு சத்திரத்திலே கொண்டு போய் வைத்து அவனை பராமரித்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, நீ செய்த பாவம், நீ எரிகோவுக்கு நேராய் போனதை நிமித்தம், ஒருவேளை நீ கல்லனுடைய கையிலே, பிசாசனுடைய கையிலே நீயும் உன் குடும்பமும் சிக்கப்பட்டதுனால, காயப்பட்டதுனால, குற்றுயிரா யாருமே எங்களை மீட்க ஒருவர் இல்லை, எங்களை தூக்கி எடுக்க ஒருவர் இல்லை, நான் கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த நேரத்தில், இந்த ஆராதனையில, இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீ கலங்கி கொண்டு இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் காயம் கட்ட நான் வந்திருக்கிறேன். உன் மன வேதனையை யாராவது உனக்கு கேவலமாய் பேசிட்டாங்களா, அவமானப்படுத்திட்டாங்களா, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டாங்களா, உனக்கு திருமணம் நடக்கலன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறார்களா, ஒருவேளை உன் கணவர் குடிகாரன் என்று சொல்லி உன் குடிகார கணவரை குறித்து ஏளனப்படுத்தி பேசுறாங்களா, ஒருவேளை நீ அடிக்கடி அழுது கொண்டே இருக்கிறதுனால உன்னை அழுமூஞ்சின்னு சொல்லி எல்லாரும் அவமானப்படுத்துகிறார்களா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நல்ல சமாரியனாகிய இயேசுவிடத்துல நீ ஓடி போகும் பொழுது, அப்பா நீங்க தான் என்னுடைய காயத்தை கட்டணும், என்னை பேசுகிற வார்த்தைகள், எனக்கு நடக்கிற பிரச்சனைகள் என் பாவத்தின் நிமித்தம் என்று நீ ஒற்றுக்கொண்டு அன்றுகிட்ட உண்மையாய் அர்ப்பணித்து, இனி நான் ஊழியக்காரரை பேசுவதில்லை, நான் அவமானப்படுத்த மாட்டேன், சபையில இனிமேல் ஆராதனைக்கு சரியாய் கலந்து கொள்வேன், நான் உண்மையா தேடுவேன், வேதத்தை வாசிப்பேன், தினமும் செபிப்பேன், குடும்ப ஜெபம் செய்வேன் சொல்லி குடும்பமா இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்பாயின்னு சொன்னா, என் அன்பு மக்களே, இயேசு எங்கேயோ இல்லை, உன் பக்கத்துல தான் நின்று கொண்டு
கொண்டிருக்கிறார். அவர் நல்ல சமாரியனாய் உன் அருகில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ உண்மையாய் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா உன் காயங்களை ஆற்றி அவருடைய எண்ணெயால அவர் காயங்களை ஆற்றுவார். அவருடைய திராட்சரசம் என்ற ரத்தத்தால உன் பாவங்களை கழுவி இன்றைக்கு உன்னை பராமரிக்கும்படி உன்னை சபையிலே கொண்டு போய் சேர்ப்பார். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை அவர் கொடுத்து உயர்த்துவார். இந்த மாத ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீ வாலிப பிள்ளையா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை நீ பெரியவர்களா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிசாசின் வழி எரிகோ அந்த பக்கமாய் போனதினாலே தானே நீ கள்ளன் கையிலே சிக்கப்பட்ட. இன்றைக்கு கர்த்தருடைய வழியை விட்டு சத்ருவின் வழிக்கு, வீணான பேச்சுக்கு, ஊழியக்காரரை புறம் பேசுகிற நாவுக்கு நீ இடம் கொடுத்ததினால தானே இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த காயப்படுத்தப்பட்டது, இந்த குற்றுயிராய் உன்னை விட்டு போட்டது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு உரிந்து கொண்டது. இவை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து பாதுகாக்கணும். உன் தேவையை சந்திக்கணும். மீண்டும் உன்னை கட்டி எழுப்பணும்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க. உமக்கு விரோதமாய் பலத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி நீ அர்ப்பணிக்கும் பொழுதே உன் வீட்டுக்குள்ள உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். உன் குடும்பத்திற்கு ஒரு மீட்பு ஆண்டவர் கொடுப்பார். ஒரு வேலையை மந்திரிகள் செஞ்சுட்டாங்க, எனக்கு பில்லி சூனியை செஞ்சுட்டாங்க, நான் கலங்கி போயிருக்கேன்னு சொல்லி ஒரு வேலை கலக்கப்படலாம். என் பிள்ளை வாழ்க்கையினால என் இருதயம் பதறுதுன்னு சொல்லி ஒரு தாயாயிருந்து நீ கதறிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் பிள்ளைய விடுவிக்கணும் சொன்னா, உன் கணவனை விடுவிக்கணும், மனைவியை விடுவிக்கணும் சொன்னா, உன்னுடைய வீட்டுக்குள்ள சூழ்நிலையை மாற்றணும் சொன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இதுவரை உமக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நான் செய்த பாவங்களை, பேசின பாவங்களை, பார்த்த பார்வைகளை இன்றைக்கு மன்னிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாயா. இன்னைக்கு யாராவது ஊழியக்காரனை குறித்து இந்த சபை சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னா உடனே உனக்கு காரியமே தெரியாம ஆமா என்று சொல்ற. இப்படி நீ சொல்லுகிறதுனால சாபம் உன்னை துரத்தி கொண்டு வருகிறது. அதை நீ அறியாம இருக்கிறியே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா, ஆமா ஆண்டவரே, யாரு குறித்தும் தெரியாம, என்ன நடந்ததுன்னு தெரியாம அவங்களை குறித்து அவதூறு பேசிட்டேன், ஊழியக்கார காயப்படுத்திட்டேன், இன்னைக்கு நான் காயப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒருவேளை ஊழியக்காரர் உன் சபையுடைய போதகரை நீ இன்னைக்கு வேதனைப்படுத்திருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொண்டு, ஆண்டவரே என் சபை போதகரை, ஊழியக்காரிகளை நான் வேதனைப்படுத்திட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் தவறான வழியில போக இந்த வீண் பேச்சு தான் காரணம். நான் கூட்டம் கூடி தேவையில்லாமல் சபை குறித்து, ஊழியக்காரர்கள் குறித்து பேசுறது தான் இன்னைக்கு கல்லர் கையிலே குடும்பமும் நானும் சிக்கப்பட்டு இருக்கிறோம், என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி இன்னைக்கு என் அன்பு மகனே, எதற்காக ஆண்டவர் உனக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீ மனம் திரும்பினா, ஒருவேளை நீ ஊழியக்கார குறிச்சு, உன் சபை போதகர் குறிச்சு ஏதாவது ஏளனப்படுத்தி, அவமானப்படுத்தி, துஷ்டமாய் பேசியிருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்புக்கொடு. கல்லன் கையிலிருந்து உன்னை விடுவிக்க வேணும்னு சொன்னா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவர் சரியில்லை, என் ஜபத்தை கேட்கல, ஆண்டவர் காரியங்கள் பொய் என்று சொல்லி அவருடைய அற்புதத்தை அசட்டை பண்ணி இருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேள். ஆண்டவர் உன்னை கல்லனுடைய கையில உன்னையும் குடும்பத்தையும் விடுவித்து ஆசீர்வதிப்பார். என் அன்பு மகனே, இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை உனக்கு வேதனையா இருக்கலாம், நான் யாருமே பேசலன்னு சொல்லி நினைக்கலாம். உன்னையே அறியாம பிசாசு உன்னை பேச வச்சிருப்பான். ஒருவேளை ஏதோ ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சிருப்பான். வீணான கதை, குடும்பம் கதை, வீணான மற்ற வீட்டு கதை, இது மற்ற சபையின் கதை, உன்னுடைய சபையின் கதைன்னு சொல்லி நீ கூட்டம் போட்டு பேசினதுனாலதான் இன்னைக்கு கல்லன் கையில் அகப்பட்டிருக்க. நீ உணர்ந்து இன்னைக்கு மனம் திரும்புவாய் என்று சொன்னார். என் அன்பு மகளே, மகனே, ஆண்டவர் இன்றைக்கே அற்புதம் செய்வார். உன் சரீரத்தில் செயல்படாத உறுப்பு, செயல்படாத ஒவ்வொரு அவைகளை கர்த்தர் செயல்படுத்தி சுகம் கொடுப்பார். நீ இழந்த நன்மை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், உனக்கு சுகத்தை கொடுப்பார். அதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கணும். ஆண்டவர் பத்திரமா உன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுது, ஆண்டவரே இன்னைக்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி அப்படியே முடித்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. குடும்பமா ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளையாய் சேர்ந்திருப்பீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒன்னா அவருடைய சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிற. எல்லாரும் கண்களை மூடி, எங்க நம்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, போகக்கூடாத ஒரு வழியிலே எரிகோ பக்கமாய் போனதுனாலே அவன் கல்லனுடைய கையிலே தன் வியாபார பொருள்
என் தெய்வம் நல்ல சமாரியன். யார் பக்கமாய் விலகி போனாலும் நீங்க தேடி போய் அவன் கிட்ட போய் ஆண்டவரே அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனுக்கு சுகத்தை தந்து காயத்தை கட்டி ராஜா பத்திரமாய் கொண்டு சத்திரத்திலே சேர்த்தீங்களப்பா. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஓ தகப்பனே, தவறான பேச்சுகளை பேசி ஊழியக்காரர்களை காயப்படுத்தி அவமானப்படுத்தி பேசி ஆண்டவரே மற்ற குடும்பங்களை குறித்து பேசி ஆண்டவரே கூட்டம் கூட்டமா எப்பொழுதும் பிறருடைய பேச்சையே பேசி இந்த ஊழியக்காரர் சரியில்லை, என் சபை பாஸ்டர் சரியில்லை, என் சபை பாஸ்டருடைய மனைவி சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னு சொல்லி மற்றவர்களை குறை பேசி பேசி ஆண்டவரே இன்றைக்கு கல்லன் கையில் அகப்பட்டிருக்கிற உங்களுடைய ஜனங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இன்றைக்கு என் அன்பு மகனை ஒப்புக்கொடு, என் அன்பு மகனை ஒப்புக்கொடு ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்பி நான் ஊழியக்காரரை குறை பேசிவிட்டேன், நான் என் ஜனங்களை குறை பேசிவிட்டேன், என் குடும்பத்தாரை வேதனைப்படுத்தி விட்டேன், ஒருவேளை ஆண்டவரே அக்கம் பக்கத்தில் உள்ள கதைகளை எப்பொழுதும் நான் பேசிக்கொண்டு மற்றவர்களை இல்லாதது பொருளாததும் சொல்லிக் கொண்டிருந்தேன், அதனால் தான் இப்பொழுது கல்லன் கையிலே சிக்கப்பட்டேன் என்று யாரெல்லாம் உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறார்களோ இப்பொழுது இந்த செப வேளையிலே கல்லனுடைய கையிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. இப்பொழுதே விடுதலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு வியாதியின் சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் மனம் திரும்பி அர்ப்பணித்திருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் வீட்டுக்குள்ளே, கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ளே, பிள்ளைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி அப்பா. ரிபோதெனே கபாலதோர பாதனமா ரபிலதுனமா ஷவல பௌதினே மேகரபா. கர்த்தருடைய ஆண்டவரே சத்தத்தை கேட்டு இன்றைக்கு மனம் திரும்பி உம்மை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் முத்திரை போடட்டும் ஆண்டவரே. இனி ஆண்டவரை சத்துருவானவன் இவர்கள் வஸ்திரத்தை உரிந்து கொள்ளாதபடி உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இப்பொழுதே ஒவ்வொருவருக்கும் உடுத்தி நீர் பத்திரமாய் இவர்களை பார்த்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்கள் மனம் திரும்புதல் நிமித்தம் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்கள் வியாதிகள் சுகமடையும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியே எல்லா பிரச்சனைகளை எந்தெந்த காரியத்தை கணவனை குறித்து, பிள்ளை குறித்து, யாரு குறித்து ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நான் ஊழியக்காரனை பேசினது தவறு, சபையை பேசினது தவறு, உமக்கு விரோதமாய் நின்றது தவறு என்று உணர்ந்தார்களோ இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்து விட்டதற்காக நன்றி அப்பா. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். நீர் பதில் கொடுத்ததற்காய் நன்றி. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே நிறைவேறினதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜீசஸ் கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை பாதுகாத்து இந்த மாதம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நாம் சேர்ந்து கடைசியாய் சேர்ந்து கண்களை முடிச்சிடுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து பெராக்கா ஜெபத்தின் மூலமாய் நடக்கிற நிகழ்ச்சிகளை, ஆராதனைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறோம், நிச்சயமாகவே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த யூடியூப் மூலமாய் இதுதான் நீங்கள் முதல் முறையாக இந்த ஆராதனை பார்ப்பேன் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.